அனைவருக்கும் வணக்கம். இந்த அரங்கம் முழுவதுமாக நிறைவதற்கு இன்னும் ஒரு 30 நாற்காலி இருக்கு. உங்கள் குழந்தைகள் ஆடுவதையும் பாடுவதையும் முழு அரங்கமாக பார்க்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அதனால் இன்னொரு 5 நிமிஷம் பேசிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம தொடரலாங்கிறனால என்னுடைய பேச்சையும் பொறுமையாக பொறுத்து கொள்ளுமாறு அன்போடு உங்களிடம் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வெரி குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன் பிரசன்ட் ஹியர். தாளாளர் இன்ஜினியர் திரு ஜெயராமன் அவர்களே, திரு கார்த்திக் ஜெயராமன் அவர்களே, திருமதி மல்லிகா ஜெயராமன் அவர்களே, இங்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற தந்தை டாக்டர் ஃபாதர் தனப்பிரகாசம் அடிகார் அவர்களே, திருமதி கீர்த்தனா அவர்களே, தலைமை ஆசிரியர் அவர்களே, இருபால் ஆசிரியர் பெருமக்களே மற்றும் இங்கு வந்திருக்கின்ற பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனுவல் ரிப்போர்ட் வாசிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய தலைமை ஆசிரியை ஒரு விஷயம் சொன்னாங்க. வி டோன்ட் ஹாவ் எனி ஸ்ட்ரெஸ் ஆர் டிப்ரெஷன் அப்படின்னு. இந்த மேனேஜ்மெண்ட்டில் இந்த பள்ளிக்கூடத்தில் வேலை செய்வதற்கு எங்களுக்கு எந்த ஒரு மன அழுத்தமோ எந்த ஒரு டிப்ரெஷனோ இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம நிம்மதியாக இருக்கோம்னு சொன்னால் எத்தனை பேர் நிம்மதியாக இருக்கீங்க? யாருமே கை தூக்கல, யாருமே நிம்மதியாக இல்லை. அடல்ட்ஹுட் இஸ் லேடன் வித் பர்டன். சின்ன வயசில் இருக்கும்போது மட்டும்தான் நிம்மதியாக இருக்க முடியும். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, அவங்கள அந்த டிப்ரெஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தையை சொன்னாங்க. அது இல்லாமல் மன அழுத்தம் தராத 3 விஷயம் இருக்குது ஒரு பள்ளிக்கூடத்தில் நல்லா ஓடணும்னா. ஒன்று நிர்வாகம், மேனேஜ்மெண்ட். 2வது த டீம் ஆஃப் ஃபேக்கல்டிஸ், டீச்சிங் ஸ்டாஃப். 3வது பேரண்ட்ஸ். இந்த 3ம் ஒத்துழைச்சு போனால் தான் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். அந்த பாரத் ஃபர்ஸ்ட் ஸ்கூலில் இந்த 14வது ஆண்டு விழாவில் இந்த 3 கரங்களும் இணைந்து செயல்பட்டு கொண்டு இந்த இளம் குழந்தைகளுடைய ஃபியூச்சருக்காக ஒர்க் பண்ணுறதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து இந்த ஸ்ட்ரெஸ் என்பதை நம்மளுடைய குழந்தைகளிடத்தில் எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சும்மா ஒரு 2 மினிட்ஸில் முடிச்சுக்க ஆசைப்பட்றேன். ஹெல்த்தி மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெல்த்தி மைண்ட் அப்படிங்கிறத எப்படி மெடிக்கல் டேர்ம்ஸில், டாக்டர்ஸ்லாம் இருக்கீங்க, மெடிக்கல் டேர்ம் நான் சொல்லக்கூடாது, எப்படி சயின்டிஃபிக்காக டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, ஹெல்தி மைண்ட் இஸ் அ மைண்ட் ஃபில்டு வித் எந்தூசியாசம் அண்ட் கம்பேஷன். அவங்க அழகாக சொன்னாங்க கம்பேஷன், அன்பை பற்றி. ஒரு ஆரோக்கியமான மைண்ட் என்பது, ஒரு ஆரோக்கியமான மைண்ட் எப்படி இருக்கும்னா, ஆர்வம், எந்தூசியாசம், ஆர்வம் நிறைந்து அன்பு நிறைந்த ஒரு மைண்டு தான் ஒரு ஹெல்தியான மைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் கல்வி கொடுக்கறதோ, ஒழுக்கம் கொடுக்கறதோ, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கறதோ, இதெல்லாம் நம்மளுடைய கடமைகள் அண்ட் கோல்ஸாக இருந்தாலும் நம்மளுடைய ஆஸ் அ ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், ஆஸ் அ டீச்சர், ஆஸ் அ பேரண்ட், நம்மளுடைய பெரிய கடமை என்பது உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு ஹாப்பியான சைல்ட்ஹுட்டை வழங்குவது, ஒரு மகிழ்ச்சி நிறைந்த குழந்தை பருவத்தை தருவது தான் நம்மளுடைய முதல் குறிக்கோளாக இருக்க வேண்டும். அதற்கு ஹெல்தியான மைண்ட் உங்கள் குழந்தைகளுக்கு இருக்கணும்னா முதல்ல நமக்கு அது இருக்கணும். சில்ட்ரன் லேர்ன் பை இமிட்டேஷன் சொல்லுவாங்க. நம்மளை பார்த்து தான் நம்ம குழந்தைங்க எல்லாத்தையும் கற்றுக்குறாங்க. ஸோ நம்ம மைண்டில் முதல்ல எந்தூசியாசமும் கம்பேஷனும் நிறைந்திருக்கிறதா என்பதை ஒரு கேள்வியாக நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நம்ம மைண்டில் ஆர்வம் இருக்கா? இந்த குழந்தையோட வளர்ச்சிக்காக அந்த குழந்தை டெய்லி ஸ்கூலில் என்ன பண்ணுதுங்கிறத ஒரு 5 நிமிஷம் டெய்லி பேசுகிறோமா? அதோடைய ஆக்டிவிட்டீஸ் பற்றி கேட்டுக்கிறோமா? அதோடைய ஃப்ரெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறோமா? அவங்க டீச்சர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறோமாங்கிறது நம்பர் 1. நம்பர் 2, நம்ம மனசில் கம்பேஷன் இருக்கா, அன்பு இருக்கா? வீட்டுக்குள்ளேயே நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, மாமியார் மருமகள்னு அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் கரைச்சி கொட்டிட்டு இருந்தோம்னா அதை பார்த்து வளர்கிற குழந்தைங்க மனசில் கம்பேஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அதனால் நான் யாருக்கும் அட்வைஸ் பண்ணல, எனக்கும் சேர்த்து தான் நான் இதை சொல்லுகிறேன். நம்ம குழந்தைங்க ஹெல்தியான மைண்டோட சந்தோஷமான குழந்தைகளா, நல்ல மகிழ்ச்சியான இளைஞர்களா, வாழ்க்கை தருகின்ற அனைத்து சேலஞ்சஸையும் சவால்களையும் எதிர்கொள்ள திடமான மனது வேணும்னா குழந்தை பருவத்திலிருந்து அவர்கள் மனதிலே கம்பேஷனும் எந்தூசியாசம் நிறைந்திருக்க வேண்டும், ஆர்வமும் அன்பும் நிறைந்திருக்க வேண்டும். ஆர்வம் என்பது படிக்கிறதுக்கு மட்டும் ஆர்வம் கிடையாது, ஸ்போர்ட்ஸில் மட்டும் ஆர்வம் கிடையாது, அனைத்திலும், விளையாடுறதுலேருந்து உங்கள்கிட்ட பேசுறதுலேருந்து செய்கின்ற ஒவ்வொரு செய்வதை திருந்த செய்யணும்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு காரியம் செய்தாலும் வித் ஃபுல் ஹார்ட் அண்ட் சோல் அண்ட் எந்தூசியாசம். எந்த ஒரு மனிதரை பார்த்தாலும் ஜாதி கடந்து, மதம் கடந்து, மொழி கடந்து, அவர்களுடைய பாலினம் கடந்து, எல்லாத்தையும் கடந்து அன்போடு பழகுகின்ற மக்களை உருவாக்குவது தான் இந்த சமுதாயத்தை உருவாக்குவது. அதுதான் இந்த பள்ளியினுடைய
நிர்வாகத்தினுடைய கடமை, அதுதான் இந்த ஆசிரியர் பெருமக்களுடைய கடமை, அதுதான் பெற்றோராகிய உங்களுடைய கடமை. நானும் பள்ளிக்கூடம் வச்சு நடத்துகிறோம். ஸோ இந்த இந்த 14th ஆனுவல் டே வந்து உங்கள் எல்லாத்தையும் இவ்வளோ பேரண்ட்ஸை பார்க்கறதுல மிகுந்த மகிழ்ச்சி. உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைவதை விட உங்களுடைய குழந்தைகள் ரொம்ப அழகாக மேக்கப் போட்டு படு தயாராக இருக்காங்க. எப்படா அந்த சார் முடிப்பார், நம்ம ஸ்டேஜ் ஏறி ஆடலான்னு இருக்காங்க. அவர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த பள்ளிக்கூடம் 14th ஆனுவல் டே போல 50th ஆனுவல் டே, 75th ஆனுவல் டே, 100th ஆனுவல் டேன்னு மிக சிறப்பாக ஒவ்வொரு வருஷமும் கண்டினியூஸாக டெவலப் ஆகி நேற்றை விட இன்று, இன்றை விட நாளை பெட்டராக போகணும். அதே போல் உங்கள் குழந்தைகளும் ஒவ்வொரு தினமும் உடலில் மட்டும் வளர்ச்சி இல்லாமல் மனதிலும் அறிவிலும் அன்பிலும் வளர்ச்சி அடைந்து நல்ல பிள்ளைகளாக உங்கள் குடும்பத்திற்கும் பெரம்பலூருக்கும் மட்டும் பெருமை சேர்க்கின்ற பிள்ளைகளாக இல்லாமல் இந்த தேசத்துக்கே பெருமை சேர்க்கின்ற பெரிய மனிதர்களாக வர இறைவனிடத்தை பிரார்த்தித்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. Thank you, sir, for your inspiring and enriching